காரியத்துக்காக நம்ம இந்த நாள்ல ஜெபிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். மத்தேயு 9:4. போதும். நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிற என்ன? மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். போதும். நேற்றைய தினம் இன்னைக்கு என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை கத்த பேசினா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணதுல ஜெபத்துல நடத்தினதுல, ஆனா நேற்றைய தினம் ஆண்டவர் பேசினார். என்ன அப்படின்னா, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிந்தனையில நிறைய போராட்டங்கள், பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? அப்போ பொல்லாத சிந்தனைகளை யார் கொடுக்கிறா? சத்ரு. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கும் சரி, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் சரி, ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் சரி, இன்னைக்கு சிந்தனையில நிறைய போராட்டங்கள் இருக்கிறது. இந்த போராட்டங்களை யார் கொடுக்கிறா? சத்ரு கொடுக்கிறான். அதுல ஒரு சில முக்கியமான ஒரு காரியங்கள், இந்த கடைசி நாட்கள் சத்ரு நூதன விதமா போராடுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருடைய மனதுல வித்தியாசமான குரல்கள் ஒலிக்கிறது. என்னது? சிலருக்கு அது புதுசா இருக்கும் கேட்கறதுக்கு. நிறைய பேருடைய மனதுல வித்தியாசமான குரல்கள், வாய்ஸ், யாரோ பேசுகிறது போல ஒரு சத்தம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கு. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு பயமுறுத்துகிற ஒரு சத்தமா இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா எதிர்மறையான ஒரு எண்ணத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸா இருக்கும், அல்லது தற்கொலைக்கு நேரம் தூண்டுகிற ஒரு வாய்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மள தவறான காரியம், நீ போய் சண்டை போடு, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி தவறான காரியங்கள் செய்வதற்கு நம்ம ஏவுகிற ஒரு சத்தமா இருக்கும். இப்படி போராட்டத்தை எத்தனை பேர் சந்திச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஒருவேளை அனைவருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டு கொண்டிருக்க. ஆண்டவர் நேற்று தெளிவா பேசினார். விசேஷமா இந்த கடைசி நாட்கள்ல சத்ரு அநேகரோடு கூட இந்த விதமா போராடி கொண்டிருக்கிறார். மனிதர்ல வித்தியாசமான குரல்கள் கேட்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் என்ன, பல விதமான வாசனைகள், ஸ்மெல். ஒருவேளை நான் சொல்றவங்களுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா நடக்கிறது இந்த கடைசி நாட்கள்ல நிறைய பேர் இந்த காரியங்களை சோதிக்கப்படுறாங்க. ஆண்டவர் தெளிவா கத்தர் உணர்த்தினாரு. பல விதமான ஸ்மெல்லுகள், வாசனைகள் நிறைய, அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான வாசனை, ஸ்மெல் நிறைய பேத்துக்கு வரும். உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாம இருக்கலாம், ஆனா நிறைய பேர் இன்னைக்கு இப்படி பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி, நல்லா ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, அபிஷேகம் பெற்ற சகோதரி, நல்லா ஜெபிக்கிற ஒரு சகோதரி. அப்ப நம்ம கூட்டங்களுக்கு அவங்க அப்பப்போ வருவாங்க. அவங்க கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால ரெகுலரா வர முடியாது, அப்பப்போ அவங்க வருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, அக்கா எனக்குள்ள பயங்கர ஒரு போராட்டமா இருக்குதுக்கா, நான் ஜெபம் பண்ண வரணும்னு சொல்லி சொன்னான். அப்ப என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி சொல்லும் போது அந்த பொண்ணு சொன்ன ஒரு காரியம்னா, திடீர்னு பார்த்தா நான் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வந்துச்சு. ஒரு சாக்கடை, நல்லா பல நாட்களா சுத்தம் பண்ணப்படாத ஒரு சாக்கடை அடைச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அது கூட நம்ம தாங்கிக்கலாம், அந்த சாக்கடை ஸ்மெல்ல கூட தாங்கிக்கலாம். ஆனா திடீர்னு எனக்கு அந்த ஸ்மெல் என்னால தாங்கவே முடியல. அப்போ எனக்கு அது ஏன் திடீர்னு இப்படி ஒரு வாடை வருதுன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி வீட்டை சுத்தி எங்கேயாவது சாக்கடை அடைச்சிருக்கா அந்த மாதிரிலாம் போய் பார்த்தாங்களா. பார்த்தா அந்த மாதிரி காரியங்கள் ஒண்ணுமே இல்ல. அப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியும் தெரிஞ்சு இவங்க என்ன செய்வாங்கன்னா, வீட்டை சுத்தி பினாயில் தெளிக்கிறது, அதை அந்த ஸ்மெல்ல மேற்கொள்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அது மாறல. கொஞ்ச நாள் கழிச்சது என்னாச்சுன்னா அந்த ஸ்மெல் அவங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அப்ப இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. அப்ப வீட்டுல அது கேக்குது, பிள்ளைகளுக்கு அது கேக்குது, கணவன் நாட்டு கேக்குது, ஏன் ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு. அவங்க சொல்றாங்க, என்ன ஸ்மெல் வருது, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நார்மலா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பார்த்தா இதுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப ஓவரா வர ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் அதுக்கு எப்படி தெரியுமா ஆரம்பிச்சிச்சு, அது தண்ணி குடிக்க எடுத்தா அந்த தண்ணியில அந்த ஸ்மெல், அந்த தண்ணி அதனால அந்த பொண்ணால குடிக்க முடியல. சாப்பிட எடுத்தா சாப்பாட்டுல அந்த ஸ்மெல் வருது. அது அந்த பொண்ணால சாப்பிட்டா அது வாமிட் வர மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பார்த்தா பயங்கர ஸ்மெல். அடுத்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது, என்னுடைய ட்ரெஸ்ல அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்ப வீட்டுல அது கேக்குது, ஏன் யாருக்குமே இது தெரியல. எல்லாரும் சொல்றாங்க, நீ தான் வித்தியாசமா பேசுற, அப்படி ஒரு காரியமே
இல்ல எங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒண்ணுமே தான். ஹஸ்பண்ட் வந்து கோவம் வந்துருச்சு. அவங்க சொல்லு, நான் சாப்பாடு பொங்கினாலே இப்படி ஸ்மெல் வருது. நான் சொல்ல, நல்லா தானே பொங்குற, எப்போ பண்ற விட இப்பதான் நீ பண்றது நல்லா தெரியுது எனக்கு, நீ என்ன இப்படி சொல்றேன்னு சொல்லி அவர் சொல்லி இருந்திருக்காரு. இப்ப பாருங்க, இப்படியே பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் கடைசியில அவளுக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட மென்டல் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அவ என்கிட்ட சொல்றா, அக்கா எனக்கு அப்படியே என்கிட்ட ஓடி போயிடலாம் போல இருக்குது, இல்ல அப்படின்னா செவத்துல டம்ம டம்ம போய் முட்டிக்கலாம் போல இருக்குது, என்னால இந்த ஸ்மெல்ல என்ன செய்ய முடியல, தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இது வந்து ஒரு சத்ருவினுடைய ஒரு கிரியை அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், நீ வீட்டுக்கு வாமான்னு சொல்லியிருந்தோம் நாங்க. அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு. அது வரும்போது நாங்க சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ அது பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தினால கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா சாப்பிடுறதும் இல்ல, தண்ணி கூட குடிக்க முடியல. கடைசியில பார்த்தா நல்லா தூங்குமா, தூக்கம் வராம கஷ்டப்பட்டு கடைசியில அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்மெல் வருமா. ஸ்மெல் வந்து என்ன செஞ்சா எந்திரிச்சு உட்காந்துரும். அதுக்கப்புறம் தூக்கமும் பாருங்க, தூக்கமும் இல்லாம சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம இருந்தா எப்படி இருக்கும். 10 நாள்ல பார்த்தா அதுக்குள்ள ரொம்ப இது போனோம்னா, அப்ப எங்ககிட்ட போன் பண்ணி சொன்னா, சரி நீ வீட்டுக்கு வாப்பா ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன் நான். அப்ப நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துச்சு, வந்து உட்காந்து சாப்பிடுமான்னு சொல்லி சொன்னா. முதல்ல அதுக்கு அந்த எங்க வீட்டுக்கு வரும்போது அதுக்கு அந்த பிரச்சனை தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா சாப்பிட்டு உட்காரும்போதே திரும்ப அதுக்கு அந்த போராட்டம் ஆரம்பிச்சோன்னா ஒரு மாதிரி கொமட்டா. அவ பண்ற பார்த்தா நமக்கு பயமா இருக்குது. அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லக்கா என்னால முடியலன்னு சொன்னோன்னு சரின்னு சொல்லி அப்ப இவங்க சொன்னாங்க, இது வந்து ஒரு சத்துருடைய ஒரு கிரியை மாதிரி, இதுக்காம ஜெபிக்கணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் அந்த பொண்ணை உட்கார வச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு சத்தியங்களை சொல்லி நாங்க ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் மாறிச்சு. எங்க வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கு அந்த பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனா மறுபடியும் அதே மாதிரி போராட்டங்கள். அப்புறம் ஒரு வாரம் அந்த பொண்ணை ஃபாஸ்டிங் போட சொல்லி, நீ வீட்டுல டெய்லி ஜெபம் பண்ணு, நாங்க டெய்லி அவங்க வீட்டுக்கு போக முடியாதுன்னா கொஞ்சம் தூரம் ஒரு வில்லேஜ்ல இருக்கிறாங்க. அப்போ போன்ல டெய்லி அந்த பொண்ணுக்காக ஜெபம் பண்ணிட்டு அந்த 7வது நாள் அந்த உபவாச முடிவுல வந்து நாங்களும் அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி அந்த பொண்ணுக்காக நாங்க ஜெபம் பண்ண கர்த்தர் நிரந்தரமான ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தாரு. இது ஏன் ஆண்டவர் சொல்ல சொன்னான்னு தெரியல. ஒருவேளை இங்க இருக்கிற யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் இருக்கும், மனதுல வித்தியாசமான ஒரு குரல்கள், தவறான காரியங்களை செய்யும்படியான ஒரு தூண்டுதல், நீ தற்கொலை பண்ணிக்கோ அல்லது எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் யாரோ சொல்லுவா. எங்க ஊழியத்தில் இந்த மாதிரி நாங்க நிறைய காரியங்களை வந்து நாங்க பார்த்திருக்கோம். அது போல ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் கூட பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நீ தற்கொலை பண்ணி செத்து போ அப்படிங்கறதான ஒரு சப்தம் வந்து அநேகருக்குள்ள கேட்கும். எங்களுடைய சித்தி பொண்ணு பாத்தீங்கன்னா, எங்க அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ரொம்ப அமைதியா, நாங்க யார்ட்டையும் அவங்க அதிகம் பேசக்கூட மாட்டாங்க, அவ்வளவு ஒரு அமைதியான பொண்ணுதான். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ள யாரோ ஏதோ பேசுற மாதிரி அப்படிலாம் இருந்திருக்குது. ஆனா அதை வெளியில சொல்றதுக்கு அவங்களுக்கு பயம். என்னடா நமக்கு மாத்திரம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு அதை வெளியில சொல்றதுக்கு பயம். இப்படியே இருந்தாங்க, ஒரு மாதிரி மைண்ட் அரெஸ்ட் ஆகிற மாதிரியே இருப்பாங்க அந்த அக்கா. அப்போ இவங்க வந்து எங்க வீட்டுக்கு ஒரு தடவை அவங்க வந்திருக்கும் போது இவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து அந்த பிரச்சனை அந்த பொண்ணுக்கு அதிகமாயிருச்சு. எப்ப பார்த்தாலும் அதுக்கு யாராவது பேசி நீ போய் ஏதாவது ஒண்ணு நெகட்டிவாவே வருமா, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி சில கட்டளை இடிக்கிறதான ஒரு சத்தம் அந்த வாய்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களால அதை மேற்கொள்ள அதை செய்யன்னு சொல்லிச்சுன்னா அவங்க அதை செஞ்சுதான் ஆகணும். அது வரைக்கும் அந்த சத்தம் அவங்களை என்ன செய்யாது, விடாது. ஒரு அடிமைத்தனப்படுத்தக்கூடியதான ஒரு காரியம். அப்ப இப்படியே போய் கொண்டிருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்க பயங்கர விக்கிரக ஆராதனை. அவங்க அம்மா வந்து எங்கெங்கயோ கோயிலுக்கு அதுக்கு இதுக்குன்னு வந்திருக்கிறதுக்கு கோடாங்கிக்கு அதுக்குன்னு கூட்டு போனாங்க. அந்த அக்காவுக்கு வந்து ஒரு விடுதலை கிடையாது. அப்போ எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது வந்து இவங்க சொன்னாங்க, நீங்க இப்படியே விட்டீங்க அப்படின்னா அது தற்கொலைக்கு நேரம் அது கொண்டு போயிரும் அப்படின்னு சொல்லி வான் பண்ணாங்க. நீங்க இங்க கூட்டிட்டு வாங்க, நாங்க ஜெபம் பண்றோம், ஏசப்பாவோட மாத்திரம் தான் இதை என்ன செய்ய முடியும், விடுதலையாக்க முடியும். இதை தவிர நீங்க வேற எங்க போனீங்கன்னாலும் நீங்க விடுதலையாக்க முடியாது. அதனால நீங்க இங்க கூட்டிட்டு வாங்கம்மா, நாங்க ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணா கண்டிப்பா கர்த்தர் வந்து விடுதலை தராரு. அப்ப எங்க சித்தி சொல்றாங்க, ஐயோ அவங்க வீட்டுல வந்து ரொம்ப விக்கிரகாரம் பயங்கரமா இருக்கும். எங்க சித்தியே பயங்கர வீட்டுக்குள்ள சிலையா வச்சிருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அதுக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் விட மாட்டாங்கப்பா, அதனால பாக்குறோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கரெக்டா 1 வீக் தான் இவங்க சொன்ன ஒரு வாரத்துல சொன்ன மாதிரி அந்த அக்கா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க சாங்குறதுக்கு அந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த வாய்ஸ் அவங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு, நீ செத்து போன. அப்ப இது வெளியில சொல்றதுக்கும் பயம். ஆனாலும் பக்கத்துல கூடிய ஒரே ஒரு சகோதரிட்ட மாத்திரம் சொல்லியிருக்காங்க, எனக்கு என்ன தெரியல, ஒரு மாதிரி இப்படி சாகுன்னு யாரோ சொல்ற மாதிரி இருக்குன்னு. கடைசியில பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணி அவங்க மறித்து போயிட்டாங்க. இதை ஏன் ஆண்டவர் சொல்ல சொன்னாரு எனக்கு தெரியல. ஆனா நேற்று இதெல்லாம் கர்த்தர் தெளிவா என்னோடு கூட கர்த்தர் இந்த காரியத்தை ஆண்டவர் இடைப்பட்ட ஒருவேளை இங்க இருக்கிற சிலருக்குள்ள இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கலாம், அல்லது இப்படி பாதிக்கப்பட்டவங்க யாரோ உங்களுக்கு தெரியலாம். சரியா? அப்படி நீங்க நம்ம இதை வந்து நம்ம கேர்லெஸ்ஸா விட்டோம் அப்படின்னா சிலர் வந்து இதை மேற்கொள்றதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா பலவித பாவத்துக்குள்ள போவாங்க. இதை மறக்கிறதுக்கு போதைப் பொருட்களை யூஸ் பண்றது, இந்த வாய்ஸை மேற்கொள்றதுக்கு அவங்களால மேற்கொள்ள தெரியும், எப்படி போவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா இதன் முடிவு எதுல கொண்டு போய் முடியும், எதுல தான் முடியும், தற்கொலையில தான்
முடியும். அப்போ இதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த நாள் விசேஷித்த விதமா நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா சொல்லுவாங்க இது வந்து ஒரு வித மனநோய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இது மனநோய் அல்ல. நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன செய்வாங்கன்னா பல மணி நேரங்கள் தூங்க வைப்பாங்க. நம்மளுடைய மைண்ட் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மனதில் பல விதமான குழப்பங்கள்னால அவங்களுக்கு அப்படிலாம் தோணுன்னு சொல்லி நல்லா தூங்க வைப்பாங்க. அதுக்கு சில மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. அந்த மெடிசின் சாப்பிடும்போது சில நாட்கள் அவங்களுக்கு விடுதலையா இருக்கிறது போல தெரியும். பட் அது நிரந்தரமான விடுதலை கிடையாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வாங்க. யாரோட அவங்க மிங்கிள் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தனிமை உணர்வுகள் வந்து ரொம்ப இருக்கும். அவங்களால செயல்பட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, ஜெபிக்கவும் முடியாது, உலக பிரகாரமான காரியங்களே அவங்களால செய்ய முடியாது. அப்ப எனக்கு இதுல ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. எதுக்கு ஆண்டவர் இதை பத்தியே அதிகமா போக்கஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த நாட்களில சாத்தானுடைய தந்திரங்கள்ல இதுவும் ஒன்று. அதிகமான தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க கேட்கறீங்களா இல்லையா, கவனிக்கிறீங்களா இல்லையா? நிறைய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இப்படிப்பட்ட சத்துருடைய தாக்குதல்களுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்காக யாருதான் ஜெபிக்கணும்? நம்ம தான் ஜெபிக்கணும். ஆனா இதை நிறைய பேர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க, அவன் சரியில்லை, ஒழுங்கா ஜெபம்னா எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளை காட்டுல அவங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. இன்னொரு குடும்பம்னா அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்ல வேதம் வாசிக்கிறவங்க, கர்த்தரை தேடுறவங்க. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால சத்ருனுக்கு இந்த மாதிரி காரியங்களை அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு இப்படிப்பட்டவருடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு காரியம், ஒரு வேதத்துல கூட பாத்தீங்கன்னா இதற்கு வந்து ஆதாரத்தை வந்து பார்க்க முடியும். நம்ம இந்த லேகியம் பிசாசு பிடித்த மனுஷன் இருக்கா பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு அந்த சம்பவம் தெரியும்? தெரியல. அப்போ அவனுக்குள்ள இந்த போராட்டங்கள் தான் மேக்சிமம் இருந்திருக்கும். அதாவது அவன் என்னன்னா பிசாசினால வனாந்தரத்துக்கு என்ன செய்யப்பட்டிருந்தானா துரத்தப்பட்டிருந்தான். அப்போ பிசாசு வீட்டுல அவனை இருக்க விடல. அது என்னெல்லாம் செய்ய நினைக்குதோ அதெல்லாம் சொல்லி அவனை வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து நீ இங்க போ அங்க போ. அதுல பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள லேகியோன் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து போன வாரம் பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, 3000 இருந்து 6000 பேர் கொண்ட வீரர்கள் கொண்டதான ஒரு கேங். அதைத்தான் வந்து லேகியோன் சொல்லுவாங்க. அப்போ அந்த மனுஷனுக்கு அவ்வளவு பிசாசுகள் இருந்து அவனுக்குள்ள இருந்த ஒரு ஆவி என்னன்னா இப்படி வித்தியாசமான குரல்கள் கேட்டு அவனை வீட்டை விட்டு துரத்தி வனாந்தரத்துல போய் இருக்க போயிடுச்சு. அதுல இன்னொரு ஒரு காரியத்தை பேசினார். என்ன அப்படின்னா தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறதான ஒரு காரியம். இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டீங்களா, சில வாலிப பிள்ளைகள் வந்து வீட்டுல ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, எனக்கு இது வேணும்னு கேட்பாங்க. அடுத்து நான் லவ் பண்றேன், இவனதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாட்டேன்னு உடனே பிளேட் எடுத்து தானே இருக்கிறது. எத்தனை பேர் இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க? நிறைய பேர் அதை செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். புரியுதா உங்களுக்கு? அது மாத்திரமல்ல, நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நேற்று தினம் வந்து ஒரு சகோதரி இடத்துல போன்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஒரு சகோதரி, அவங்க ஒரு பாஸ்டருடைய மகள், ஒரு பாஸ்டருடைய மனைவி, நல்லா ஜெபிக்கிற ஒரு பொண்ணு. அப்ப அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அவங்ககிட்ட கவுன்சிலிங்காக என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது நிறைய காரியங்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த சகோதரி சொன்னாங்க, கதை சொல்லல, நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்படி எல்லாம் நீங்க சத்துருடைய தாக்குதல்கள் இருக்குது, நமக்குள்ளேயும் அந்த போராட்டம் இருக்குது. சும்மா ஆண்டவர் யார்ட்டையும் பேச மாட்டாரு, சரியா? அப்போ இன்னைக்கு இதெல்லாம் ஒரு சாத்தானுடைய ஒரு தந்திரம். இன்னைக்கு இதுல இருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டியது அவசியம். இது ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டியது அவசியம். பாருங்க, இந்த லேகியன் பிசாசு பிடிச்ச மனுஷனுக்கு ஒரு வகையான போராட்டம் அவனுக்கு என்ன அப்படின்னா, மனதுல தோன்றக்கூடிய அந்த வித்தியாசமான குரல்கள் அவனை வனாந்தரத்துக்கு துரத்தி இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அதுல இருக்கிற ஒரு ஆவியில் ஒரு கிரியன்னா தன்னைத்தானே காயப்படுத்து. நீங்க வசனத்தை இங்க வாசித்தீங்கன்னா, அவன் கல்லுகளினாலே தன்னைத்தானே, எத்தனை பேர் இந்த வார்த்தை வாசித்து இருக்கிறீங்க? அப்போ பாருங்க, அது ஒரு ஆவி தன்னைத்தானே காயப்படுத்துகிறதுங்கிறது. அது ஒரு நிறைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா தன்னுடைய காரியங்களை சாதிக்கிறதுக்கு மார்க் 5ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் வந்து எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, நிறைய பிள்ளைகள் தங்களை பிளேட வச்சு கீரிக்கிறது. அப்ப அந்த பொண்ணு சொல்லுச்சு, அக்கா நான் வாலிபத்துல இருக்கும்போது என்னால சில காரியங்களை ஜெயிக்க முடியலன்னு சொல்றதுனால நான் என்ன செய்வேன் அப்படின்னா சூடு போட்டுக்கிடுவேன்னு சொன்னா. ஒரு பாஸ்டருடைய மகள், நல்ல சத்தியத்தை போதிக்கிற ஒரு ஊழியக்காரு, ஜெபிக்கிற ஒரு மகள், அவ சொன்னா, இந்த சில காரியங்களுக்கு வந்து என்னால வந்து சில பாவங்களை ஜெயிக்க முடியல, இல்ல ஏதோ ஒரு நான் தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு நான் என்ன செஞ்சுக்கிடுவேன், சூடு போட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு பக்குன்னு இருந்துச்சு இப்படி சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், இதுக்காக என்னைக்காவது நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் இல்லக்கா, நான் வந்து தப்பு பண்ணிட்டு நான் போடல, எனக்கு நானே கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட் எனக்கு அப்படின்னு. நீ என்னதான், அது ஒரு வகையான ஒரு வஞ்சகம். நீ நீயே காயப்படுத்திக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா சூடு போற கத்தர் விடுவாரா? யோசித்து பாருங்க, தேவனுடைய ஆலயம். அப்போ பாருங்க, நான் அந்த பொண்ணு சொன்னேன், என்ன நீ
என்னைக்காவது ஆண்டுட்டு மன்னிப்பு கேட்டிருக்கேன். அவளுக்கு அது தவறுனே தெரியல. அவன் சொல்றான், நான் எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் தானக்கா, இதுக்கு நான் இதுக்கு ஆண்டுட்டு மன்னிப்பு கேட்கணும். இது வந்து தன்னைத்தானே காயப்படுத்துகிற ஒரு பிசாசுடைய ஆவி. நீ அதுக்கு இடம் கொடுத்துருக்க, உனக்குள்ளதான் இப்ப அது இருக்குது. இன்னும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது உன்னை வித்தியாசமா நடந்து சில பாத்தீங்களா, சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை டம்மு 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 தலையில தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க. இன்னும் சில சுமத்துல போய் முட்டுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? இதெல்லாம் என்னன்னா தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற ஒரு பிசாசினுடைய ஆவி. இதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம்னு சொல்லி அர்த்தம். நம்ம நினைச்சுக்கிறோம் நான் யாரையும் தாக்கல, நான் தாய் குழந்தைலாம் பாத்தீங்கன்னா அப்படியே டப்ப டப்ப டப்பன்னு அடிச்சுக்குவாங்க, நெஞ்சு அடிப்பாங்க, தலையில அடிப்பாங்க. இதெல்லாம் தன்னைத்தானே காயப்படுத்துற ஒரு ஆவி. இதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டேஜ்ல உங்களை சூசைட்ல கொண்டு போய் என்ன செஞ்சிடும், விட்டுரும். நான் கதை சொல்லலைங்க, நான் பொய் சொல்லலைங்க, ஆண்டவர் உணர்த்தின காரியத்தை சொல்லிக் கொடுக்கப்போ இந்த ஆவிகளுக்கு நிறைய பேர் இன்னைக்கு சபையில இருக்கிறவங்க கூட அறிந்தோ அறியாமல் இடம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இதுல இருந்து நமக்கு ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை நமக்கு வேணும் பாருங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய காரியம். அது போல பாத்தீங்கன்னா வேதத்துல இன்னொரு உதாரணத்தை கூட நம்ம பார்க்க முடியும். சந்திர ரோகின்னு சொல்லி வியாதியுள்ள ஒரு மனுஷன், அதான் ஃபிக்ஸ் வரக்கூடிய ஒரு மனுஷன். அவனை குறித்து அவன் தகப்பனார் சொல்லுவாரு, இந்த ஆவி வந்து எங்க தண்ணீரை பார்த்தாலும் தீய பார்த்தாலும் அவனை என்ன செய்யுது, தள்ளி விடுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுவும் பாத்தீங்கன்னா அவனா போய் விழுகல, அவனுக்குள்ள அந்த ஆவியுடைய கிரியை. தண்ணியை பார்த்தா என்ன சொல்ல, நீ போய் என்ன செஞ்சிரு, விழுந்துரு. தீய பார்த்தா நீ போய் விழுந்துரு அப்படின்னு சொல்லி அது பேசும்போது அவங்களால அந்த வாய்ஸை மேற்கொள்ள முடியாது. அப்ப அவனே அதை என்ன செய்யறான், போய் அவன் விழுக போகும்போது நிறைய முறை வந்து அவன் வந்து அவன் காப்பாற்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நானு வசனம் நான் எடுத்துட்டு வரல, ஆனா நான் தெரிஞ்ச சம்பவம் தானே நமக்கு இது பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிசாசுடைய கிரியைகள். ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆனா கூட இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல நிறைய தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப இவருடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கணும். நான் கட்டாயம் நீங்க ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இங்க இருக்கிற அநேகருக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. இல்லாம கர்த்தர் பேச மாட்டாரு. ஆண்டவர் இப்பவும் ஆண்டவர் உங்களுக்கு நேசிக்க போய் கர்த்தர் இந்த சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. இதன்படி ஜெபித்தா மாத்திரம் தான் நம்ம விடுதலை ஆக முடியும். இல்ல அப்படின்னா ஒரு எட்ஜ் வரும், உங்களால அந்த வாய்ஸை மேற்கொள்ள முடியாது. பிசாசு நல்ல வழிக்கு நடத்துவானா, அழிவுக்கு நேரம் திருடவும். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்களை அழிக்கிறதுக்காக வந்து உங்களை லீட் பண்ணுவான். அப்போ அதை வந்து உங்களால மேற்கொள்ள முடியாம போயிடும். அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ள போறதுக்குள்ள இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை அவசியம். இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல முடியும். நாங்க சேர்த்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்போ அந்த சகோதரியா அவங்க 2 பிள்ளைகள் வருவாங்க. அவங்க கணவர் வர மாட்டாங்க. கணவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குடிகாரரு. சபைக்கு மாத்திரமல்ல, அவர் வீட்டுக்கே வர மாட்டாரு. அப்ப அந்த சகோதரி சொல்லுவாங்க, சிஸ்டர் ஏன்னே தெரியல, அவர் வீட்டுக்கே என்ன செய்யறது இல்ல, வர்றது கிடையாது. வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு, காசை கொடுத்துருவாரு, வீட்டுக்கு வேண்டிய காசை கொடுத்துருவாரு. ஆனா தங்குறது ஒரு கோயில் வாசல் தான் அவர் தங்குவாரு. வீட்டுக்கு வந்து அவர் வரமாட்டாரு. அங்கேயும் தங்குவாரு. காலையில இந்த பப்ளிக் பாத்ரூம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை பே பண்ணி போற மாதிரி அங்க போய் குளிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிருவாரு. திரும்ப வருவாரு, அந்த கோயில் வாசல் வெளியில சாப்பிடுவாரு, கோயில் வாசல்ல தங்குவாரு. நான் போய் கேட்டேன், என் கையில காசை கொடுப்பாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருந்தாங்க. அப்போ இந்த சகோதரனுக்காக பார்த்தேன், அந்த சகோதரி உங்க பிள்ளைகளும் எங்களுக்கு ரெகுலரா சபைக்கு வந்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா போன்ல அந்த சகோதரோட பேச முடியாத ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பேசிட்டு இருக்கும்போது அப்ப இவங்க பேசி ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு சபைக்கு வர சொன்னாங்க. நீங்க வீட்டுக்கு நீங்க வந்து சர்ச்சைக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப வரும்போது அந்த சகோதரன் ஒரு காரியம் சொன்னாரு. இவர் பாத்தீங்கன்னா இவருக்கு மனைவி பிள்ளைகளை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்குமா. வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஆவி அவருக்கு எதிரா வந்து மரியாதையா போயிரும் அப்படிங்குமா. வீட்டுக்கு என் வீட்டுக்கு போக கூடாது, நீ போயிரு சொல்லி எது வரைக்கும் அது துரத்திட்டு வரணும், அந்த கோவில் வாசல் வரைக்கும் துரத்திட்டு வருமா. அந்த கோவில்ல இருக்கக்கூடியது அந்த பெண் ஆவி இவர் என்ன செய்யறாரு, வீட்டுக்கு போக விடாம பல மாதங்களா பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கட்டு அவருக்கு. இது வந்து அவருக்கு வெளியில சொல்லவும் முடியல. நான் எப்போ வந்து நான் அதனால பாத்தீங்கன்னா அவர் குடிக்கு அடிமை ஆயிட்டாரு. அதை மேற்கொள்ள முடியாம என்னைய மட்டும் அது துரத்திக்கிட்டே வருது. யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது, யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது. நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளைகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனா வந்து அது என்ன செய்யுது, வீட்டுக்கு வர விடாம இடையிலேயே அது எதிரா வந்து நீ போன்னு சொல்லி நீ விரட்டி மறுபடியும் அந்த கோயில் வாசல கொண்டு வந்து பாருங்க. இன்னைக்கு சத்ரு எத்தனை காரியங்கள் இன்னைக்கு ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நமக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சே நிறைய காரியங்கள் இருக்குது. அப்ப இந்த மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ள இன்னைக்கு சத்ரு நிறைய பேரை என்ன செஞ்சிருக்கிறான், கட்டி வச்சிருக்கான். இவங்களை விடுதலைக்காக யார் ஜெபிக்கிறது, யார் ஜெபிக்கிறது? நம்ம தான் ஜெபிக்கணும். ஏன்னா சபைக்கு வர்றவங்க கூட இன்னைக்கு இதை நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க. சொன்னா நம்மள தப்பா நினைப்பாங்க, நம்மளை புரிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்ப இவங்களுடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இதைத்தான் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால்
சிறைப்பட்டு போகிறார்கள். சிறையிருப்புக்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நம்ம விசேஷமா இவர்களுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் நம்ம ஜெபிக்கிற இந்த ஜெபத்துல கட்டாயம் இப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அவங்க விடுற அந்த கூக்குரல் ஏன் ஆண்டவர் நம்மள ஜெபிக்க வைக்கிறாருன்னா, இவங்களால விடுதலையோடு வாழ முடியல, யார்ட்டையும் சொல்ல முடியல. ஆனா இவங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? ஒரு ஒரு கூக்குரல் இருக்குது. யார் என்ன விடுதலை ஆக்குவா, என்னை யார் புரிந்து கொண்டு இதுல இருந்து யார் என்ன விடுதலை ஆக்குவான்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த கூக்குரல் எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுது. அப்ப கர்த்தர் இறங்கி விடுதலை ஆக்கணும்னா தேவன் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை நமக்கு இந்த போராட்டம் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த போராட்டத்துல இருக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, நரக வேதனைங்க அது. நான் சொன்ன அந்த பொண்ணு அந்த சொன்னேன் பாத்தீங்களா, எனக்கு ஒரு வாரம் வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வருதுக்கான்னு சொன்னது. அவன் சொன்ன அக்கா செத்துடலாம் போல இருக்குது எனக்கு. ஒரு சில நேரங்கள் எனக்கு எப்படி தோணும்னா, அப்படியே எல்லாத்தையும் உதறி விட்டு ரோட்ல ஆன்னு கத்திக்கிட்டு ஓடணும் போல எனக்கு இருக்குதுக்கா. இல்ல செவத்தை பார்த்தா டம்மு டம்மு டம்முன்னு முட்டிக்கணும் போல இருக்குதுக்கா. என்னால இந்த ஸ்மெல் தாங்க முடியல. நீங்க யோசித்து பாருங்க, நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. நம்மளால உணர முடியும்ல, இப்படி ஒரு போராட்டத்துல இருந்தா எப்படி நமக்கு உணர முடியுமா? முடியாதா? முடியும்ல. கர்த்தர் கிருபையா அவ சரியான இடத்துக்கு அவ வந்தா. ஆண்டவர் இந்த இடத்துல அந்த நடத்தி கொண்டு வந்து அவர் விடுதலை. இன்னைக்கு அந்த பொண்ணு நல்ல ஒரு விடுதலை இருக்கிறா. ஆனா இந்த விடுதலை இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் போராடி கொண்டிருக்கிறாங்க. அவங்க விடுகிற அந்த கூக்குரல், அந்த பெருமூச்சு எங்க போகுது? தேவ சமூகத்துக்கு போகுது. அப்ப தேவன் இப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்க கர்த்தர் விரும்புகிறாரு. அப்ப விடுதலையாக்கணும் அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இது என்னதான் இவங்க சைக்காலஜிஸ்ட போனாலும் இவங்க எங்க போய் போடாங்க அடிச்சாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. தேவ சமூகத்துல கர்த்தர் கொடுக்கிற விடுதலை மாத்திரம் தான் நிரந்தரமான ஒரு விடுதலை. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32, 36. நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், ஆனா இது மாத்திரம் தான் விடுதலையாக்க முடியும். யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள். 36. பாருங்க, அப்போ குமாரன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இவங்களுக்கு விடுதலை தர முடியும். அவரு எப்படிதான் விடுதலை தருவாரு? சத்தியத்தை அறிந்துதான் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். சரியா? இப்ப உங்களுக்கு இப்படி ஒரு போராட்டத்துல இருக்கிறாங்கன்னா எடுத்த உடனே இப்படி ஒண்ணு வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமா பிசாசுக்கு இடம் கொடுத்து ஒரு ஸ்டேஜ் வரும்போதுதான் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். அப்ப இவங்க விடுதலை ஆகுறதும் உடனடியான ஒரு விடுதலையாக இருக்காது. அப்ப சத்தியத்தை அறிந்து அதன்படி ஜெபிக்கும் போது, அதன்படி செயல்படும் போது மாத்திரம் தான் இவங்க நிரந்தரமான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். சோ இதுல டைம் நமக்கு நிறைய ஆயிடுச்சு. ஆனா முக்கியமான காரியம் அதுக்காக தான் சொல்லிருக்கேன். நம்ம இவங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம விசேஷமா அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிற நிறைய ஜனங்கள் இன்னைக்கு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாங்க. நான் சொன்னது போல பொல்லாத சிந்தனைகள், உங்கள் இருதயத்தில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதான சாத்தான் கொடுக்கிறதான இந்த சிந்தனையில வருகிற இந்த போராட்டத்தின் நிமித்தமா அநேகர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாங்க, கதறி கொண்டிருக்காங்க. தங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்வார் யார் உண்டு, தங்களுக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும் சொல்லி அநேகர் பாத்தீங்கன்னா வேதனையோடு கூட இருக்க. இந்த கூட்டணிக்கு பெருகி கொண்டிருக்கிறது. சபைக்குள்ள இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. பலவிதமான வாசனைகள், பலவிதமான வார்த்தைகள், பலவிதமான சப்தங்கள், இதனால பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக, சத்தியத்தின் மூலம் தேவன் அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக இவங்க யாரும் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா சாத்தானோட ஒரு வஞ்சகம் என்னன்னா, அதோடைய வாழ பழகி கொண்டவங்க இருக்கிறாங்க. அந்த சத்தத்தை மேனேஜ் பண்ணிக்கிட்டு அதோடைய வாழ பழகி கொண்டவர்கள் இருக்கிறாங்க. இதுவும் ஒரு சாத்தானுடைய ஒரு வஞ்சகம். ஏதோ தான் விடுதலையோடு இருக்கிறது போல தன்னை காண்பித்துக் கொண்டு இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ளே சிலர் சிக்கி இருக்கிறாங்க. இவர்களுக்காக பாரத்தோடு கூட நம்ம ஜோமனா கர்த்தர் கட்டாயம் இப்படிப்பட்டவர்களை தேவன் விடுவிப்பாரு. நீங்க இன்னும் இதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜோம் பண்ணீங்களா, உங்க மூலமாகவே கர்த்தர் அவங்களை விடுவிப்பாரு. நம்ம ஜோமனமா ஆண்டவர் சமூகத்துல சோதரம், ஆண்டவரே தகப்பனே நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா, மே சோதரிக்கிறோம்ப்பா, மே மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நமக்கு சோதரப்பா தகப்பனே. அப்பா இப்படிப்பட்டவர்களை குறித்து ஆண்டவரே அப்பா நமக்கு சோதரப்பா, நீங்க கரிசனை உள்ள தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணீங்க. அநேகர் இந்த கடைசி நாட்களில அப்பா சாத்தானுடைய அப்பா தந்திரங்களினால ஆண்டவரே கட்டப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்கப்பா. மனதில எழும்புகிற வித்தியாசமான அப்பா குரல்கள், பலவிதமான வாசனைகள், சத்துருனிக்கு நூதனமா ஜனங்கள் ஆண்டவரே அப்பா நமக்கு ஸ்தோத்திரப்பா வஞ்சித்து கட்டி வைக்கிற நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா தங்களுக்கு இருக்கிற அப்பா இந்த அனுபவத்தை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தனிமையில கதறி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. இந்த
எண்ணத்தை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அப்பா அந்த சத்துருடைய போராட்டத்தை ஜெயிக்க முடியாதபடிக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தனிமையில கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே உங்க கூக்குரல் உங்க சமூகத்தை எட்டுகிறதா இருக்கிறது. தகப்பனே தகப்பனே பரலோகத்தின் தேவன் கிருபையாய் இறங்குங்கப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிசாசுகளுக்கு இடம் கொடுத்த பாவத்தை மீறுதல் அக்கிரமத்தை கர்த்தர் கிருபையாய் மன்னித்து இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து போராட்டங்களில் இருந்து தேவனே கிருபையாய் இந்த ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா. என் ஜனங்கள் அறிவில்லாம என்னோட சங்கடமாக்கிட்டு இருக்காங்கப்பா. என் ஜனங்கள் அறிவினால சிறைப்பட்டிருக்காங்க. ஆண்டவரே நீங்க மாத்திரம் தான் பண்ண சிறையிருப்ப மாற்ற முடியும். உங்களால மட்டும்தான் ஆண்டவரை விடுவிக்க முடியும். சத்துருவை வஞ்சித்து ஆண்டவரே அப்பா தற்கொலைக்கு நிறைய கொண்டு போய் விடாதபடிக்கு தேவன் கிருபையாய் இதை பண்ணுங்கப்பா. தேவன் கிருபையாய் இறங்கி இப்படிப்பட்ட அடிமை தளத்தில் இருந்து இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து கர்த்தர் கிருபையா ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த சத்தியத்தை அறியாம இன்னைக்கு மறித்து போயிட்டாங்க. ஆண்டவர் எத்தனை பேர் இன்னைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் இறங்குங்க. ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் இறங்குங்க. ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீ சித்தமுள்ளவராக இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே குமாரன்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் சொன்னீங்களப்பா. சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியமுள்ள விடுதலையாக்க சொன்னீங்களப்பா. தகப்பனே இப்படிப்பட்ட கட்டுகளை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை ஏசப்பா நீங்க சத்தியத்தின் மூலமா விடுதலையாக்குங்க. ஆண்டவரே அப்பா சத்ருவ ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடாதபடிக்கு தேவன் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுவியும். ஆண்டவரே விடுவியும். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் அப்பா மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் கொலையிட போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவின்னு சொன்னீங்க. ஆண்டவரே அப்பா மரணத்தை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. தேவன் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே அப்பா உங்களுடைய சத்தியத்தின் மூலமாக தேவன் இவர்களை விடுதலையாக்கி அப்பா நீங்க ரட்சித்து ஆண்டவரே நீங்க சாட்சியாய் நிறுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒருவேளை எங்க ஊழியத்துல இப்படிப்பட்ட கட்டுகள்ல இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல அப்பா என் ஜனங்கள் யாராவது இருப்பார்களானால் கர்த்தர் கிருபையாய் இறங்கி அவங்களை விடுதலையாக்குங்கப்பா. விடுதலையாக்குங்க. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரப்பா. வெளியே சொல்ல முடியாம ஆண்டவரே அப்பா யாராவது ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே இப்படிப்பட்ட கட்டுகளோடு கூட போராடி கொண்டிருப்பார்களானால் தேவன் கிருபையாய் இறங்கி அப்பா அவருடைய சத்தியத்தின் மூலமா கர்த்தரை விடுதலையாக்கி சாட்சியா நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் எத்தனையோ பேர் நீங்க விடுதலை ஆக்கி இருக்கிறீங்க. ஆண்டவரே கர்த்தர் இவர்களுக்கும் நீங்க இறங்குங்கப்பா. அதுபோல ஆண்டவரே தன்னைத்தானே காயப்படுத்துகிற ஆவி நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்கப்பா. ஆமென். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரப்பா. நிறைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பிளேடுகளால கீறி கொள்வதும் சூடு போட்டுக் கொள்வதும் அப்பா எமக்கு ஸ்தோத்திரப்பா. தன்னைத்தானே காயப்படுத்துகிற இந்த ஆவிக்கு அப்பா இடம் கொடுத்த ஜனங்களை கர்த்தர் கிருபையாய் விடுதலையாக்குங்க. ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க தகப்பனே. எமக்கு ஸ்தோத்திரப்பா. இது ஒரு பிசாசி நாவி என்பதை அவங்க அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே இதுல இருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை பெறணும். ஆண்டவரே அப்பா அவருக்கு ஸ்தோத்திரப்பா. இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் சபையை நீங்க விடுதலை ஆக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அவருக்கு ஸ்தோத்திரம்பா. ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே இன்னும் என்னென்ன விதத்திலெல்லாம் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்களோ ஆண்டவரே எல்லா சத்துருடைய வஞ்சகத்தில் இருந்து கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்கி விடுதலையோடு கூட வாழ ஆண்டவரே நீங்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. தகப்பனே கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறபடியினால உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே